அடுத்ததாக 510 515 வரை, இது வரைக்கும் நம்ம 9 பக்கம் தான் பார்த்துருக்கோம். இப்போ 510 515 வரை, இன்னும் சொல்லப்போனால் 4.5 பக்கம் இதில் சூரத்துல் ஃபத்ஹ் வருது. இந்த சூரத்துல் ஃபத்ஹ் மட்டும் நம்ம இந்த அமர்வில் நம்ம பார்ப்போம். சூரத்துல் ஃபத்ஹ் இதுவும் மதீனாவில் இறக்கப்பட்ட அத்தியாயம். இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்று அல்லாஹ் சொல்கிறான். உமக்கு மாபெரும் ஒரு வெற்றி நபியை நாம் அருள இருக்கிறோம், அருளுவோம், கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன வெற்றி அப்படின்னா மக்கா வெற்றியை. இது ஹிஜ்ரி 8 மூமின்களுக்கு கிடைத்த, இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வெற்றி. இது எப்போ அல்லாஹ் சொல்கிறான்னா ஹிஜ்ரி 6 சொல்கிறான். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா கூட ஒரு உடன்படிக்கை நடந்தது. அதில் நிறைய இஸ்லாமியருக்கு எதிரான உடன்படிக்கை தான் அதில் போட்டாங்க, கருத்துக்கள் சொல்லி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து உடன்படிக்கை ஆனது. உம்ராக்காக வேண்டி வந்தாங்க, உம்ரா செய்விடாமல் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அப்போ எல்லாருக்குமே ஒரு கவலை, ரசூலுல்லாஹ் உட்பட முக்கியமாக சஹாபாக்கள் ரொம்ப கவலையாக போனாங்க. அப்போ அல்லாஹ் ஒரு ஆறுதலுக்காக ஒரு வெற்றியை தருவோம், மகத்தான மக்கா வெற்றியை தருவோம். எந்த மக்காக்கு இப்போ நீங்கள் உம்ரா கூட செய்ய முடியாமல் நீங்கள் திருப்பி அனுப்ப போகிறீங்களா, அந்த முழு மக்கா உங்கள் கைக்கு தான் வரப்போகுது. இப்போ பொறுமையாக இது ஒரு சோதனை, நீங்கள் போங்க, நல்லதெல்லாம் திருப்பி அனுப்புகிறான். அல்லாஹ் சொல்லல் யக்ஃபிர் லக அல்லாஹ் மா தகதம் மின் தம்பிக வ மா தஅخر வயத்திம நிஅமத்து அலைக வ யஹ்தியக ஸிராத்தன் முஸ்தகீமா. நபியே, உமது முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பதற்காக, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நியமத்தை உங்கள் மீது பரிபூர்ணப்படுத்துவதற்காக, உங்களே நேரான பாதையிலே செலுத்துவதற்காக அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தருவான். இப்போ ஒரு சோதனை அல்லாஹ் தந்திருக்கான். அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டான் அப்படிங்கிற செய்தி குர்ஆன்ல இருக்குன்னு சொல்கிறோம். அது இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, ரசூலோட முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு என்பது. அதே மாதிரி என்சுரகல்லா நஸ்ரன் அசீஸா, அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான ஒரு உதவியை செய்வான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஹுதைபியாவில் கவலையாக போயிட்டு இருக்கும்போது இந்த வசனம் இறங்கியதில் அப்போ எனக்கு ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆரம்ப வசனங்கள் முன் வச்சு சொன்னாங்க, இது எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட எனக்கு விருப்பமானதாக, பிரியமானதாக, மகிழ்ச்சியானதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சிறந்த நற்செய்தி, ரசூலுல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதற்கும், அடுத்து சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்க போகிறாங்க, அடுத்தடுத்து வருது. அந்த செய்தியை கேட்டு அதே மாதிரி அல்லாஹ் தஆலா மக்கா வெற்றியை தரப்போகிறான்னு சொன்னது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஹைர் இப்னு மசூத் ரலியல்லாஹு கூட சொல்லுவாங்க, இன்ன ஃபத்தஹ்னாக ஃபத்தஹ் முபீனாங்கிறது எல்லாருமே மக்கா வெற்றியை தான் நீங்கள் கருதுவீங்க. மக்கா வெற்றி தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், சஹாபாக்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மகத்தான வெற்றின்னு சொல்லி ஹுதைபியாவை தான் சொல்லுவோம். வெளிப்பார்வைக்கு ஹுதைபியா தோல்வி, ஆனால் அதில் தான் அல்லாஹ் தஆலா உண்மையிலே வெற்றி வச்சான். அந்த கையெழுத்திட்டு அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் அது சாதகமாக இஸ்லாமியர்களுக்கு தான் ஆனது. நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வரதுக்கான வாய்ப்பாளர்கள் தான் 1400 பேர் போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க உம்ரா செய்ய முடியாமல். அடுத்த ஆண்டு ஹிஜ்ரி 7 இன்னும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் அடுத்த வருஷத்துலேயே தந்தா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சரி வாங்க, இப்போ அல்லாஹ் தஆலா அவனுடைய சக்கீனத்தை மூமின்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தினான், அவங்களுடைய உள்ளங்களில் ஈமானை அதிகப்படுத்தினான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஈமானியர்கள், மூமின்கள் அதை பொறுத்து கொண்டார்கள். ஒரு விதமான முணுமுணுப்பும் ஒரு விதமான கவலையும் ஏக்கமும் இருந்தது தான் பலர்கிட்ட. அதுக்கப்புறம் எல்லாமே பண்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கதாக சொல்லி இப்படிப்பட்ட மூமின்களுக்கு சோதனைகளை எதிர்கொண்டு உம்ராக்காக வந்து கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து ஹுதைபியா வரைக்கும் 450 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து திருப்பி போகிறது ஒரு பெரிய சோதனை தானே. ஹுதைபியா கிட்டத்தட்ட மக்காலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான், உங்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நுழைவிப்பான், ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கூடிய சொர்க்கத்தில் நுழைவிப்பான், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், ஒரு மகத்தான வெற்றியை தருவான். அதுதான் வெற்றி, அல்லாஹ் இடத்துல ஒரு இறுதியாக சொர்க்கம் கிடைக்க போகுது, அதுதான் வெற்றின்னு சொல்லி முனாஃபிக்கீன்கள், பாவிகள், முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ்வின் மீது தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். யுஅذிபு, அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது உண்டாகி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுக்கே வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய படைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்வுடைய படை இருக்குது, நீங்கள் ஒரு படையை திரும்பி போகிறீங்க, கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபியே, இன்ன அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, உம்மை சாட்சியாளராக, நற்செய்தி சொல்பவராக, எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இந்த மூமின்கள், இந்த விசுவாசிகள், இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொள்ள வேண்டும், அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும், அவனை கண்ணியப்படுத்த வேண்டும், அவனை காலை மாலையில் தஸ்பீஹ் செய்ய வேண்டும், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டளை சொல்லப்பட்டது. அடுத்து 511, இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களிடத்தில் யாரெல்லாம் உடன்படிக்கை செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உடன்படிக்கை செய்தவர்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்கள் உடன்படிக்கை செய்து கையை வைத்தபோது அல்லாஹ்வுடைய கை அவர்கள் கரங்கள் மீது இருந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என்னன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையின் போது மக்கத்து முஷ்ரிக்கீங்களோட சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா, நம்ம சண்டை போடணும், போர் செய்யணும், தயாரா அப்படின்னு கேட்டாங்க. போருக்காக வரலை, ஆனால் உம்ரா செய்யலான்னு தான் வந்தாங்க மக்காவுக்கு. அப்போ ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்படுறாங்க. அப்போது உம்ரா செய்ய விடாமல் நிறுத்துகிறாங்க. அப்போது
போர் செய்யக்கூடிய நிலைமை வரக்கூடிய நிலைமை வருது, இப்போ சூழ்நிலை வருது. ஆனால் போரை நினச்சி வரல, ஆயுதம் எடுத்துலாம் வரல, உம்ராக்குன்னு தான் எஹராமில் வந்தாங்க. இப்போ தடுத்து நிறுத்துறாங்க, சண்டை வரது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி சண்டை வரக்கூடிய நிலைமை வந்தால் போர் செய்வீங்களான்னு ரசூலை கேட்குறாங்க. இப்போ அல்லாஹ்ல எங்களுடைய ஈமானை பார்க்குறேன், சாபாக்கள் வந்து பின்வாங்குறாங்களா, ஆயுதம் இல்லாமல் வந்தோமே, போர் மனநிலையில் வரலையே அவங்க பின்வாங்குறாங்களா அல்லாஹ்ல பார்க்குறேன். இல்லை பின்வாங்கலை, எல்லாருமே உடனே பையத் செஞ்சாங்க. அல்லாஹ்ல சொல்கிறான் இவங்க தான் கட்டுப்பட்டவர்கள், இவங்க கை மீது அல்லாஹ்வுடைய கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ்ல சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து இந்த பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்களே, பொதுவாக போர் விஷயத்தில் பின்தங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே முனாஃபிக்கீன்கள், அல்லாஹ் அதில் பொதுவாக சொல்கிறான். ஹுதைபியா முன் வச்சுன்னு இல்லை, செய்யக்குல்லக்கல் முஹல்லஃபுன மினல் அராப், சில ஆராப் வாசிகள், அதாவது காட்டரபிகள், முனாஃபிக்கீன்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க ஷகலத்னா அம்வாலுனா அஹ்லூனா, எங்களுக்கு போர் செய்வதை விட்டும், போருக்கு நாங்கள் வருவதை விட்டு எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய வேலைகள், நம்ம பிஸிங்கிறோம்ல, பிஸி டைட் பிஸி, என்னால் தொலை வர முடியல, டைட் பிஸி, என்னால் இந்த மார்க்க பணியை செய்ய முடியல. இப்படி இது யாருடைய செய்தி அப்படின்னா, உண்மையான ரீதியில் இல்லாமல் மிகைப்படுத்தி சொல்கிறது யாருடைய பண்பு? முனாஃபிக்கீன்களுடைய பண்பு. என் குடும்பமும் என் ஃபேமிலி சுச்சுவேஷனுடைய ஒர்க் பிஸி எங்களை வந்து வரவிடாமல் ஆக்கிடுச்சு, எங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாயால் சொல்வது பொய், உங்கள் உள்ளங்கள் இருப்பது அல்லாஹ் தஆலா அறிகிறான், அல்லாஹ் உங்களுக்கு தீங்கு நாடினால் யாராலும் தடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதில் சொல்ல வைக்கிறான். உங்களுடைய உலகம் உங்களை இப்படி ஏமாற்றி விட்டுறது, அலங்காரமாக ஆக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொத்து சுகங்கள் உங்களுக்கு அலங்காரமாக உங்களுடைய உள்ளங்களுக்கு காட்டப்பட்டதுனால நீங்கள் பின்தங்கிட்டீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவங்க இன்னும் நினச்சாங்களாம், அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களை சொல்கிறான், போருக்கு செல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதரும் மூமின்கள் உயிரோடு திரும்பி வர மாட்டாங்க அப்படி தான் நினச்சாங்க. கொஞ்சம் பேர் போகிறாங்க, நிறைய பேர் அடிக்க போகிறாங்க, இதோட சட்னியாக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பின்தங்கினாங்க, வராமல் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ல, இந்த மாதிரி நீங்கள் திரும்பி வர மாட்டீங்கன்னு அவங்க நினச்சாங்க, அவங்க தான் அழிவில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து இந்த போருக்கு வராத பின்தங்கியவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கனிமத்தோட வெற்றியோட திரும்பி போனீங்கன்னா நாங்களும் உங்க கூட வரணும்னு தான் இருந்தோம், வர முடியாது, சூழ்நிலைனால தானே வரல, வேலைனால தானே வரல, அல்லது குடும்ப சூழ்நிலைனால தானே வரல, நாங்களும் உங்களோடு வர விரும்பியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி கனிமத் பொருளை மட்டும் பங்கு பெறலான்னு அவங்க ஆசைப்பட்டு வர்றாங்க. அப்போ வந்து ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் எங்களோட வந்தவங்க கிடையாது, உங்களை பற்றியான செய்தி அல்லாஹ் எங்களுக்கு அறிவிச்சிட்டான், நீங்கள் பொய்யர்கள், அதாவது தவறான பொய்யான காரணங்களை சொன்னவங்க, அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிறது அல்லாஹ் தானே தெரியும். அப்போ நீங்கள் சொன்ன தங்கடங்கள் எல்லாம் பொய்யானதில் அல்லாஹ் காலல்லாஹ் மின் கபல், முன்பே எங்களுக்கு எல்லாம் அறிவிச்சிட்டான், நீங்கள் முனாஃபிக்கீன்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் போர்களுடைய கனிமத் எது இல்லைன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, ஃபஸ் யக்குலூன பல் தஹ்சுதூனனா, இல்லை பொறாமை, உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் தரக்கூடாது, நீங்கள் மட்டுமே அனுபவிச்சுக்கணும்னு உங்களுக்கு பொறாமை அப்படின்னு இந்த முனாஃபிக்கீன்கள் சொல்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 512 இந்த முனாஃபிக்கீன்கள் அப்போது அல்லாஹ் தஆலா இன்னொரு ஹோப் கொடுக்குறான். பொதுவாக நம்ம சொல்கிறோம்ல, எந்த இடத்துலையுமே பல இடங்கள் அல்லாஹ் தஆலா அந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டு தான் இருப்பான். இப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சான், சரி அடுத்து ஒரு போர் வரும், சதுதவுன இலா கௌமின் உலி பஸின் ஷதீத், ஒரு பெரிய கடுமையான ஒரு வீரர்களை நாம் போரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், அதுக்கான ஒரு அழைப்பு வரும், வருவீங்களா? அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா, அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கு கூலி கொடுப்பான். யுத்திகுமுல்லாஹ் அஜ்ரன் ஹசனா, 2 மடங்கு இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு அழகான கூலி நிச்சயமாக தருவான். என்ன, அப்போ நீங்கள் வருவீங்களா என்று அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. ஆனால் நீங்கள் அப்பொழுதும் இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டீங்க, சரி உங்கள் காரணத்தை ஒரு இதாகவே வச்சுக்குவோமே, ஒரு வாதத்துக்காக எடுத்துக்குவோமே, அடுத்து கூப்பிடுவோம், அப்போ நீங்கள் புறமுதுக்கிட்டு போனீங்க, ஏதாவது காரணம் சொன்னீங்க, அல்லாஹ் அவங்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி இதை சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குங்கிறது சொல்லிடலாம். லைஸ அலல் அஅம ஹரஜ் வலா அலல் அஅரஜ் ஹரஜ் வலா அலல் மரீதி ஹரஜ், அதாவது கண் பார்வை தெரியாதவர்கள் போருக்கு வராததில் குற்றம் இல்லை, கால் கை விளங்காதவர்கள் போருக்கு வராததில் குற்றம் இல்லை, அல்லது நோயாளிகள் போருக்கு வராததில் குற்றம் இல்லை, இப்படி தகுந்த காரணம் இருந்து போருக்கு வராதவர்கள் மீது குற்றம் இல்லை. ஆனால் அந்த முனாஃபிக்கீன்கள் அவர்கள் போருக்கு வராதது குற்றமான செயல், அது பாவமான செயல், அது குஃப்ரான செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அடுத்து லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா, அல்லாஹ் ஒரு மரத்தின் கீழே பைய சேர்ந்து அந்த பையதை சொல்கிறான். பையத்து ரிதுவான் என்று இது சொல்லப்படுது. அதாவது ஹுதைபியாவின் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பப்பட்டாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ரொம்ப நேரத்துக்கு. அதே மாதிரி வதந்தி வந்துருச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி. அப்போ கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு நம்பக்கூடிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. ரசூலுல்லாஹ் நம்பிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவங்க திரும்ப வரலை, கொலை செஞ்சுட்டாங்கிற செய்தி வந்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அப்போ தான் அந்த உடன்படிக்கை வாங்கினாங்க. நம்ம உடன்படிக்கைன்னு சொன்னோம்ல, உஸ்மானை கொலை செஞ்சுட்டாங்க, இப்போ நம்ம பழிக்கு பழி வாங்கணும், நம்ம உம்ராக்காக வந்த நம்மளை உம்ராவுக்கு வரவிடாமல் தடுத்தது ஒரு பாவம், பத்தாததுக்கு அமைதியை உம்ரா செய்ய வந்த நம்மளுக்கு அனுமதி மறுத்தது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்காக அனுப்பி வச்சு உஸ்மானை அநியாயமாக கொண்டுட்டாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை, என் கையில் உடன்படிக்கை செய்யுங்க, யாரெல்லாம் போருக்கு தயார், அப்போ எல்லாருமே உடன்படிக்கை செஞ்சாங்க.
அதை அல்லா தஆலா சொல்கிறான். அப்போ தான் அந்த கையின் மீது அல்லாவோட கை இருக்குங்கிறதையும் அல்லா தஆலா முன்னாடி சொன்னான்ல. இப்படி அல்லாவுக்காக வேண்டி உடன்படிக்கை செஞ்சாங்களே, அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை அல்லாஹ் அறிகிறான். அவர்கள் உண்மையாக சும்மா அவங்க கை வைக்கல, உண்மையாகவே போருக்காக தடவளங்கள் இல்லாமல், போர் ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தாலும் அல்லாவுக்காக அவங்க முற்பட்டாங்க. அவங்க உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா நிம்மதி அமைதியை நிலவச் செய்தான். அவர்களுக்கு அருகாமையில் சமீபத்தில் ஒரு வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது என்ன வெற்றினா ஹைபர் வெற்றி. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, ஹைபர் வெற்றிக்கு ஹுதைபியாவுக்கு வந்த அந்த 1400, சில அறிவிப்பில் 1500, இந்த 1400 அல்லது 1500 பேர் தான் ஹைபருக்கும் போய் அதை வெற்றி கொண்டு மகானிம கசீரா அதிகமான கனிமத்தை மாஷால்லா ஹைபர்களை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ மக்காவுக்கு வர முடியாமல் உம்ரா செய்ய முடியாமல் ஹுதைபியாவில் திரும்பி போனவங்களுக்கு அல்லா தஆலா ஹைபர் வெற்றியை வாக்களித்து அதில் நிறைய கனிமத்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சந்தோஷப்படுத்தினான் என்று அல்லா தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து இன்னும் சில வெற்றிகள் இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வௌக்ரா லம் தக்தீரு அலைஹா, இப்போ அதை நீங்க அடைய மாட்டீங்க, பின்னாடி ரோம் பாரசீகம் வெற்றிலாம் உங்களுக்கு இருக்கு, அல்லாஹ் அதை சூழ்ந்து இருக்கிறான், பின்னாடி தருவான். இப்போ நீங்க ரொம்ப குறைவானவர்களா இருக்கிறீங்க, அந்த நிலைக்கு அல்லாஹ் இன்னும் உங்களை வளர்த்தெடுத்து அந்த தருவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக 513 வாங்க, அடுத்த பக்கம். அல்லாஹ் இப்படிதான் உங்களை விட்டு இறை நிராகரிப்பாளருடைய கரத்தை தடுத்தான், நீங்களும் அவர்களை அடிக்க விடாமல் அந்த ஆரம்ப கட்டத்திலே உங்களை தடுத்தான், இதில் ஒரு பல நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இறை நிராகரிப்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களை அல்லாஹ்வுடைய காபாவாகிய அல்லாஹ்வின் இல்லத்தை விட்டு உங்களை தடுத்தார்கள், உங்களுடைய பிராணிகள் காபாவில் சென்று அறுக்கப்படுவதை அவர்கள் தடுத்தார்கள், அநியாயமாக தடுத்தார்கள். அல்லாஹ் இதில் ஒரு முக்கியமான செய்தி நல்லா உள்வாங்கி நீங்கள் கேட்கணும், ரொம்ப அற்புதமான செய்தி. வலவுல ரிஜாலு முஃமினூன நிஸா முஃமினாத்து லம் தஅலமூஹும். இப்போவுமே அவங்க ஹுதைபியாவின் தருணத்தில் ஹிஜ்ரி 6 தடுத்தாங்கல்ல, அந்த ஹிஜ்ரி 6 மக்கால சில முஸ்லீம்கள் மறைமுகமாக இருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க ஹிஜ்ரை செய்ய முடியாமல் ஆனால் மறைமுகமாக இருந்தாங்க. அவங்க ஈமானை மறைச்சிட்டு இருந்தாங்க. சஹாபாக்களுக்கு தெரியாது யார் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு, அல்லாஹ்க்கு தானே தெரியும், ஏன்னா மக்காவுக்கு மதீனாவுக்கு தான் தொடர்பு இல்லையே. நீங்கள் மட்டும் ஹுதைபியாவில் அவங்க தடுக்காமல் நீங்கள் போர் செய்கிற நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி மக்காவுடைய போர் அவங்களுக்கு ஹிஜ்ரி 6 அல்லாஹ் நாடி இருந்தான்னா, போய் நீங்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்களை அடிக்கிறதோட அவங்களே அடிச்சிருப்பீங்க, முஸ்லீம்களே அடிச்சிருப்பீங்க. அவங்க முஸ்லீமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் அவர்களை நீங்கள் ஏறி மிதித்து அவங்களே நீங்கள் கொண்டிருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறனால அவர்களும் அங்கு கலந்து இருந்ததின் காரணத்தினால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் அப்போ உங்களை உம்ரா செய்ய விடாமல் உங்கள் ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி உங்களை திரும்பி அனுப்புனா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த மூமின்கள் அவர்களை விட்டு தனித்து வேறுபட்டு இருந்தால் கூட உங்களை மக்காக்குள்ள உங்களை அனுப்பி உங்களை அவர்கள் மீது சாடி இருப்பான். ஆனால் அவங்க கலந்து இருந்தனால அவங்க பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக போரையும் நிறுத்தி உடன்படிக்கையாக ஒரு நிலைமை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கைக்கு உங்களை சம்மதிக்க வச்சு திருப்பி அனுப்பினா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த கனவு இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்க்கு காண்பித்த அந்த கனவு இருக்குல்ல, கனவு தான் முதல்ல வந்தது. கனவு கண்டாங்க. ஆக்சுவலி அவங்களும் சஹாபாக்களும் உம்ரா செய்கிற மாதிரி கனவு கண்டாங்க. அதனால தான் உம்ரா செய்ய போகிறோன்னு கூட்டிகிட்டு வருவாங்க. கனவு கண்டதுக்கப்புறம் ஆனால் உம்ரா செய்யாமல் திரும்பி போகக்கூடிய நிலைமை. அப்போ எல்லாருக்குமே கவலை, கனவு ரசூலுல்லாஹ் கனவு கண்டா நடக்கணுமே, ஆனால் திரும்பி போகிறோமே அப்படின்ட்டா அந்த கனவு நடக்கும், அதை உண்மைப்படுத்துவான். ஆனால் பின்னாடி அடுத்த வருஷம் நிறைய பேரா நீங்கள் செஞ்சீங்களா ஹிஜ்ரி 7, ஹிஜ்ரி 8 மக்காவே வெற்றி பெற்றீங்கல்ல அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த வெற்றியை தரப்போகிறேன் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். அடுத்து இந்த சூரா முடியுது, 514வது பக்கத்தில் முடியுது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு, அவரோடு இருக்கக்கூடிய தோழர்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் சஹாபா பெருமக்களை பற்றி வர்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3-6 வரிகள், கிட்டத்தட்ட அரை பக்கம் 6 வரிகள் அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை வர்ணிக்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்க, மூமின்கள் மீது இரக்கமுடையவர்கள், காஃபிர்கள் மீது கடினத்தனம் கொண்டவர்கள், மூர்க்கத்தனமான காஃபிர்கள்ட்ட அப்படியே பயந்து போகக்கூடிய கோலை இல்லை, அவங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், அவங்க ருக்கூவிலும் சஜ்தாவிலும் அதிகம் ஈடுபடுவார்கள், அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்ப்பார்கள், அவர்களுடைய சஜ்தாவுடைய அடையாளத்தை அவர்களுடைய முகத்திலே காணலாம். இது அதாவது சஜ்தா செஞ்சு காய்ச்சி போய் இருக்கிறதுங்கிறது கிடையாது. குறிப்பாக நிறைய தஃப்சீர் ஆசிரியர் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, மறுமையில் அவங்க முகம் அப்படியே பிரகாசிக்கும், அதிகம் தொழுது சஜ்தா செய்து காரணத்தினால பிரகாசிக்கும். இவர்கள் பற்றியான வர்ணனை தௌரா இஞ்சில சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சொல்லவா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். தௌரா இஞ்சில் இவங்க பற்றியான ஒரு வர்ணனை, அதாவது இறுதி தூதர் ஒரு முகமது வருவார், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. அது வித்துகளை கதிர்களை போன்று, அந்த கதிர்கள் அப்படியே மொட்டு விட்டு அப்படியே அது வலிமையானதாக அப்படியே வளர்ந்து கொண்டே போகுது. ஒரு மொட்டிலேருந்து தானே ஆரம்பிக்கும், அப்படியே அது பெரிதாகி உறுதியாகி வளர்ந்து கொண்டே போகுது. எப்படி அது வளர்ந்துக்கிட்டே போகிறது ஒரு முன்னேற்றம். அந்த மாதிரி சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் இருந்தவங்க அப்படியே வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க, இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே போகுது. இதை பார்க்கக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள் கோபம் அடைகிறார்கள், வெறுப்படைகிறார்கள். அவர்களை வெறுப்படைய செய்யவே இந்த சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா பெருக்குகிறான், அவங்களுடைய ஈமானை அதிகரிக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் மன்னிப்பையும் வாக்களித்திருக்கிறான்னு சொல்லி சூரா ஃபத்ஹ் நிறைவடைகிறது. அல்ஹம்துலில்லாஹ்.